எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ், அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஹிந்து நியூஸ் பேப்பரில் உள்ள ஆர்டிகல்ஸ் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம், வீடியோவாக வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய ஹிந்து ஜிஸ்ட் பிடிஎஃப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடியதை அந்த மந்தோட ஜிஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து நம்ம வந்து கொடுக்குறோம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ இப்படி நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயருக்கு வந்து நம்ம வந்து ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம், டெய்லி வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ டெய்லி அப்படிங்கும்போது அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து அந்த நியூஸ் பேப்பரோட ஒரு ஜிஸ்ட்டு, இந்தந்த ஆர்டிகல்ஸில் இந்தந்த பாயிண்ட் மட்டும் படித்தா போதும், இந்த சப்ஜெக்டில் இருந்து அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ அதை மந்த்லியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க. ஆனால் டெய்லி அப்படிங்கிறதுனால ஸோ அதை வந்து மந்த்லியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மேகசின் மாதிரி ரெடி ஆகிரும். ஸோ அதனால் மந்த்லியாக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த ஜிஸ்ட் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஹிந்து கரண்ட் அஃபேர்ஸோட ஜூலை 2024 வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஜூலை 2024 அப்படிங்கிறது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஜூலை 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் வந்த எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோட ஜிஸ்ட்டும் வந்து உள்ளே இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ இதோட டோட்டல் பேஜஸ் வந்து 199 பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவராலாக 199 பேஜஸும் வந்து நீங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஹிந்து பேப்பர் பேஸ் ஃபுல்லாகவே ப்ளஸ் ஏதாச்சும் வெளியே இருந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு நம்ம எடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஓகே, வாங்க சாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜுங்க. ஸோ இந்த ஹிந்து ஜிஸ்ட்டை வந்து வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் த பேசிஸ் ஆஃப் யூபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேப்பர் 1. ஸோ இது நம்மளோட சிலபஸையும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருப்போம்னு சொல்லியிருப்போம். மெயின் சிலபஸில் 4 ஜிஎஸ் வந்து உண்டுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த டாபிக்ஸில் வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஷெடியூல் பண்ணியிருப்போங்க சப்ஜெக்ட் வைஸு. ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் டெமோக்ராஃபிக் ஜேர்னி ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம வந்து இப்படி ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அதே மாதிரி மறக்கவும் மறக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பேப்பரில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 18 பாயிண்ட் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இதோட பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல். இது நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸாகவும் எப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து மெயின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருப்போங்க. ஸோ இது ஒரு ஆர்டிக்கல், இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டிக்கலுங்க. எக்ஸ்டின்ட் ஹியூமன்ஸ் ஆக்குபைட் த டிபெட்டியன் பிளாட்டியூ 1,60,000 இயர்ஸ் அகோன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் நம்ம சில புரிதலுக்காக இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இதை சாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேஜஸ்லையுமே ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இந்த செக்ஷனு இதில் பார்த்தோன்னா ஸோ இந்த நியூ கிரிமினல் லாஸ் வந்து ஃபோர்ஸுக்கு வந்து வந்ததுங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து இருக்கும். இது ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக படிக்கலனாலும் இந்த குயிக் சம்மரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு சாம்பிள். ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இதை வந்து இன்னும் தொடாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் இதை சைட் பை சைடு வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எல்லாமே படிச்சிட்டேன் ப்ரோ, நான் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த புக்லெட் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த செக்ஷன். ஸோ இதில் ஒரு சாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எக்கனாமி லைக்லி டு க்ரோ பை 6.5% to 7%ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கும். ஸோ அதோட டேட்டா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ சாம்பிள் அதே மாதிரி இந்த ஸ்னோஃபால் பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஹிமாச்சல் ரீஜியனில். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ இது வந்து சாம்பிளுக்காக நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த குரூப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நம்ம குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ ஓகேங்க, இது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனாகவும் இல்லை பிடிஎஃபாக தேவைப்பட்டாலும் எப்படினாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களை ரீச் பண்ணிடுவோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.